இத்தனை நாள் நான் ஒழுங்காக வேலைக்கு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் தான் சார் நான் தாமதமாக வந்திருக்கிறேன். அதுக்கு போய் நீங்கள் மெமோ கொடுப்பேன் அப்படி இப்படின்லாம் மிரட்டின்னு இருக்கீங்க. நான் நல்ல ஒரு பணியாளராக தானே இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டுருக்கேன். இதுவரைக்கும் நான் ஏதாவது தப்பு தவறு செய்தேனா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு போயெல்லாம் மெமோ தரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த ஊழியர், அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர் தன்னுடைய அதிகாரிகிட்ட நியாயம் கேட்டுருக்கார். ஆனால் அந்த அதிகாரி அதெல்லாம் முடியாது, உனக்கு மெமோ டைப் பண்ணியாச்சு, இந்த வாங்கிட்டு போ அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஜாபில், அதாவது உத்தியோகத்தில் ஏதாவது இந்த மாதிரி பழி வாங்கப்படுறதோ அல்லது திடீர்னு வேலையை விட்டு உங்களை விலக்கிட்டாங்க, தூக்கிட்டாங்க, அதுக்கடுத்து பொருள்கள் ஏதாவது இழப்பு, அதாவது வீட்டில் சில முக்கியமான நகை நட்டு ஏதாவது களவு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு அற்புதமான திருக்கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் விலக ஆரம்பிச்சிருங்க. அதாவது களவு போன பொருள், இழந்த பொருள் மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலையை மறுபடியும் நீங்கள் ஈட்டுக்கொள்ளலாம். அதாவது மேலதிகாரிகளால் பழிவாங்கப்பட்ட அந்த பழிவாங்கும் படலம் எல்லாமே விலகி உங்களுக்கு நிச்சயமாக அந்த வேலை மறுபடியும் கிடைக்கிறதுக்காகவும், அந்த பதவி இறக்கம் செய்யப்பட்டிருந்தால் அதிலேருந்து மீண்டு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே முருகப்பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ முத்துக்குமர சுவாமிகள், முத்துக்குமரராக இங்கே முருகப்பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமான கோலத்தில் இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். 6 முகங்களுடன் இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கார். 5 முகங்கள், 5 முகங்கள் முன்பக்கமும், அடுத்தது ஒரு முகம் 6வது முகம் சற்றே பின்பக்கமும் ஒன்று கூடி 6 முகங்களாக இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்திரன், அதாவது தேவர்களின் தலைவன், இந்திரலோகத்து தேவேந்திரனுடைய மயில் வாகனத்திலே, இந்திர மயில் மீது இங்கே அமர்ந்த கோலத்திலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். காண கண்கோடி வேண்டுங்க. இங்கே பல அற்புதங்கள் இந்த முருகப்பெருமானை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம், இன்னைக்கு கூட கார்த்திகை நட்சத்திரம் தான். அது மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குனீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுங்க. அதே போல் சத்துரு சம்ஹார திரிசதி, இந்த செவ்வாதோஷம் உள்ளவங்க, செவ்வாயால் பாதிக்கப்பட்டவங்க, செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்குது, அதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க, செவ்வாய் தோஷம், அடுத்து சகோதர பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போய் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி சத்துரு சம்ஹார திரிசதி பண்ணும்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க. செவ்வரளி மலர்களால் இங்கே முருகப்பெருமானுக்கு அழகாக அர்ச்சனை பண்ணுறாங்க. தேன் இங்கே முருகப்பெருமானுக்கு படைக்கப்படுகிறது. தேன், மலைத்தேன், நல்ல மலைத்தேன் இருந்ததுன்னா அதை நம்ம வாங்கிட்டு போகலாங்க. ஆரம்பத்தில் இங்கே சிவாலயம் ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்திருக்கு. அதாவது நமுசி அப்படிங்கிற ஒரு அசுரனை தேவேந்திரன் சிவனிடம் அருள் பெற்று கடல் நுரையால் அந்த அசுரனை அழித்த இடம். இங்கே இந்திரலிங்கம், தேவேந்திரன் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அதாவது விஸ்வநாதர், அருள்மிகு விஸ்வநாதர், அருள்மிகு விஷாலாட்சி, அருள்மிகு இந்திரலிங்கமாக இங்கே இந்திரலிங்கம் அழைக்கப்படுதுங்க. திருவிழா காலத்தில் முருகப்பெருமான் ஆடு, மயில், ரிஷப வாகனம், இதில் மட்டும் இல்லாமல் தேவேந்திரனுடைய ஐராவதம், இடும்ப வாகனத்திலலாம் திருவிழா காலத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ முத்துக்குமரர் இங்கே திருவீதி உலா வராருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயில் எங்கே இருக்குன்னா, சிதம்பரத்திலேருந்து 22 கிலோமீட்டருங்க. பரங்கிப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பரங்கிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட், அந்த பேருந்து நிலையத்துக்கு அருகில் இந்த அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரர் சுவாமி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருக்கோயில் அங்கே இருக்குது. ஏதாவது ஒரு கிருத்தியில் போயிட்டு வாங்க, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.